ஹலோ நேயர்களே, இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க. நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க, விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தகவலை பகிரலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா 43 ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க. 43 ஏக்கர் மாந்தோப்புங்க. வருமானம் தரக்கூடிய பூமிங்க. பண்ணை வீடு அது இதுன்ட்டு எல்லா சௌகரியங்களோட தாங்க அருமையான செம்மண் பூமி தார் ரோடு பேஸ்லேயே குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. தேனி மாவட்டத்தில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேயர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், இந்த காணொலியில் நிலத்துக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு, தயவு செஞ்சு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க. முதலில் நம் நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க. தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் தாலுக்காவில் பெரியகுளம் பக்கத்துலேயே தாங்க இந்த விவசாய பூமி பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குங்க. நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா தார் ரோடு முகப்பிலேயே அமைஞ்சிருக்குங்க. நிலம் பூராவுமே தார் ரோடு முகப்பில் தாங்க இருக்குது. நிலமும் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான நிலம்ங்க, சிறிய நிலம்னு கிடையாது, பெரிய அளவிலான நிலம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா 43 ஏக்கருங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கிறது. மாந்தோப்புங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது. நல்ல வருமானம் தரக்கூடிய பூமிங்க. நிலமும் பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது. எப்பவுமே பார்த்திங்கன்னா சிறிய அளவிலான நிலம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை கூடவாக இருக்குங்க. அதே பெரிய அளவிலான நிலம்னு விற்பனைக்கு வர்றப்போ பார்த்திங்கன்னா பொதுவாகவே கொஞ்சம் நியாயமான விலை தான் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு பணத்தை சமாளித்து வாங்குகிற அளவுக்கு நிறைய ஆட்கள் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த நிலத்துடைய விலையும் நியாயமான விலை தாங்க சொல்கிறாங்க. அந்த பெரிய அளவிலான நிலம்ங்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி விலையை குறைச்சி தான் இவங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுபோக நிலம் பார்த்திங்கன்னா பிரித்து தர்றதுக்கும் தயாராக இருக்காங்க. 10 ஏக்கரு அந்த மாதிரி பிரித்து தர்றதுக்கும் தயாராக இருக்கேன்ட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. நல்ல அருமையான செம்மண் பூமிங்க. நீர்வளமிக்க ஏரியாவில் இந்த நிலம் பார்த்திங்கன்னா நமக்கு வருமானம் தரக்கூடிய பூமியாக அழகாக அமைஞ்சிருக்குங்க. தார் ரோடு பேஸ்லேயே நீங்கள் பிரித்து வாங்கினீங்கனாலும் தார் ரோடு முகப்போடு வாங்கலாங்க. பெரிய அளவிலான நிலம் பூராவே தார் ரோடு பேஸில் தாங்க இருக்குது. நம்ம நிலத்தில் பார்த்திங்கன்னா பண்ணை வீட்டோட தாங்க இந்த நிலமும் விற்பனைக்கு வந்திருக்கு. நீங்கள் நிலத்தை வாங்கினீங்கனாலும் பண்ணை வீடு கட்டணும்னு அவசியம் இல்லைங்க. இருக்கிற வீடை மேம்படுத்துறதுனா படுத்தலாங்க. இல்லை உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கலன்னா புதுசாக வேறு ஏதாவது வீடு கட்டுறதுனாலும் கட்டலாங்க. ஆனால் இருக்கிற வீடே பார்த்திங்கன்னா அழகான வீடாக தாங்க இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும். நல்ல அழகான அருமையான வீட்டோட தாங்க இந்த நிலமும் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கு. ஆட்கள் தங்கி இங்கேயே வேலை செய்கிற மாதிரி தாங்க இருக்குது. நல்ல வசதிகளுடன் தான் நேயர்களை நிலமும் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில் தண்ணீருக்குன்னு பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. மரமும் பார்த்திங்கன்னா நன்கு பராமரிக்கப்பட்ட மரங்கள் மாந்தோப்பு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. சீசனுக்கு காய்க்கக்கூடிய மரங்கள் மரத்துடைய வகைகளும் பார்த்திங்கன்னா 10-12 வகைகள் உள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. அல்போன்சா அந்த மாதிரி 10-12 மாம்பழ வகைகள் இந்த நிலத்தில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் என்னென்ன வகைகள்ங்கிறத இவங்க குறிப்பிடலைங்க. நம்ம நிலத்தில் அது போக அங்கங்கே பார்த்திங்கன்னா தென்னை மரங்களும் இருக்குங்க. அது போக பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது நம்ம நிலத்தில் ஊடு பயிராக விவசாயம் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணலாங்க. 2-3 வீடு இருக்குங்க நம்ம நிலத்தில். ஒரு வீடுன்னு கிடையாதுங்க, 2-3 வீடு இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் ஒரு சின்ன சின்ன வீடாக இருக்கிறத. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நிலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீடு இருக்குங்க. ஒரே பண்ணை வீடுன்ட்டு இல்லை, 2-3 வீடு இருக்குது. அது போக அங்கங்கே தென்னை மரங்கள் இருக்குது. மாமரங்கள் பெரிய அளவில் நடவு செஞ்சு எல்லாமே நன்கு பராமரிக்கப்பட்டு நல்லா வளர்ந்து செழுமையாக வளர்ந்து காப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. நல்ல பாதை வசதியும் இருக்குது. தார் ரோடு பேஸ்லேயே நிலம் அமைஞ்சிருக்கு. தார் ரோடு பேஸ்லேயே பூரா நிலமும் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நிலம் வாங்கினீங்கனாலும் வேறு ஊடு பயிராக என்ன விவசாயம் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க. தென்னை மரங்கள் வைக்கலாம், ஜாதிக்காய் மரங்கள் வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது விவசாயம் பண்ணணும்,
பண்ணணுன்னாலும் நல்லாவே பண்ணலாங்க. நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாவில் தாங்க இந்த பூமியும் பார்த்திங்கன்னா நமக்கு விற்பனைக்கு கிடச்சிருக்கு. உரிமையாளர் பார்த்திங்கன்னா பத்திரங்கள், பட்டா, சிட்டா, மூலப்பத்திரம் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக வச்சுருக்காருங்க. நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 23 லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கருக்கு 23 லட்சம் ரூபாய்ங்க. மொத்தம் 43 ஏக்கர் மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க. 43 ஏக்கர் மாந்தோப்புங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது. ஏக்கருக்கு விலை 23 லட்சம் ரூபாய்ங்க. விலை ஃபைனல்னு கிடையாதுங்க, பேசிக்கலாமுங்க. உங்களுக்கு இந்த நிலம் பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், விசாரிங்க, நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன். நேயர்களே, மிகுந்த நன்றிங்க. நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு. நம்ம சேனல்லன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் 2 ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது. ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க. ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவு. நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த 2 ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நேயர்களே, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க. 2 லெவல் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர், மாதத்துக்கு 119 ரூபாய்ங்க. இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னு பார்த்தீங்கன்னா கோல்டுங்க. இதுக்கு மாதத்துக்கு 399 ரூபாய்ங்க. சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும், கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும், குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஏக்கரின் விலை 10 லட்சத்திற்கும் குறைவு, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க. அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும். அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டுருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க. எங்ககிட்ட இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் சேகரித்தும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்கிறதுக்கு. மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி 2 நாட்களில் 50க்கும் மேற்பட்ட நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு. நம்ம சேனல்லன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. அந்த ப்ளேலிஸ்ட்டில் 2 ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது. ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க. ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவு. நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த 2 ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க. நேயர்களே,